இந்த நிகழ்வு என்பது உள்ளபடியே ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக தான் நிகழ்வுகள் அமையும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இதை எதிர்பார்த்து பல குடும்பங்கள் திருமணமானவுடன் எப்போது தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், தன்னுடைய எதிர்கால ஒரு பேரக்குழந்தையின் வேலையை பிறக்கும் என்பதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதே மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு கூட இந்த நிகழ்வுடைய மருத்துவர்கள் தரவு 5-6 பேர் இந்த மருத்துவர்கள் டாக்டர்கள் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய போது ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களும் எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த 10 மாதத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும், அதில் எந்தளவு உங்களுடைய உடம்பையும் உணவையும் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாரங்கள் வாரியாக நாட்கள் வாரியாக இங்கே என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாடு எந்த அளவிற்கு விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு முன்னேற்ற பாதையிலே விழிப்புணர்வோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே ஒரு 30-40 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக ஒரு 50-40 ஆண்டுகளும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷம் கூட போனால் ஒரு 45 வருஷம் வச்சுக்கிறேன். அப்போ எல்லாம் கிராமத்தில் மருத்துவச்சின்னு வச்சுருப்பாங்க. அந்த அம்மா தான் அங்கேயே பல கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு அன்றைக்கு விழிப்புணர்வு உள்ள காலத்தில் அவர்கள் மருத்துவம் பார்ப்பார்கள். அதில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களும் அந்த பணியை சிறப்பாகவும் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலங்கள் மாறுகிற போது இன்றைக்கு நவீனமாக எந்த அளவிற்கு இன்றைக்கு மருத்துவத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய கிராம வளர்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு முறையும் எல்லாமே இன்றைக்கு அதிகமாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு துறையின் மூலமாக பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் கூட இன்றைக்கு இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டிலே செய்யக்கூடிய அந்த சேதனத்தை போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இன்றைக்கு அவர் தாத்தையாக இருந்து அந்த பணியை இங்கே சிறப்போடு செய்து கொள்வதற்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் இது 3வது முறையாக 4வது முறையாக இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னால் இது இந்த நிகழ்வை தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் இது அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நாமும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கலந்து அவர்களை வாழ்த்துவதிலும் அவர்களுக்கும் நாம் அவர்கள் குடும்பத்திலே ஒருவரை போல ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிந்த அளவிற்கு வருடத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பணிகள் நாங்கள் செய்தாலும் இந்த பணியை செய்வதிலே நாங்கள் பொறுப்படைகிறோம். அதை போல இங்கே வந்திருக்கக்கூடிய என் கர்ப்பிணி தாய்மார்கள் அருமை சகோதரிகள் இன்னும் குழந்தை பிறக்கக்கூடிய எஞ்சியிருக்கிற காலத்தில் நம்முடைய மருத்துவர்கள் சொல்வதை தவறாமல் கடைபிடித்து குழந்தைகளை ஆரோக்கியமோடு பெற்றெடுத்து அதற்கான காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி